போன ஆடியோவில் யயாதி வைராக்கியத்தை அடைஞ்சதை பத்தி சொன்னார். இந்த 20வது அத்தியாயத்துல பூருவின் வம்சத்தை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பரீட்சித்து, ராஜனே, நீ எந்த வம்சத்துல பிறந்தையோ அந்த பூரு வம்சத்தை பத்தி சொல்றேன். இந்த வம்சத்துல வம்சத்தை மேலும் மேலும் வளர்ப்பவர்களான ராஜ ரிஷிகளும் அத்தகைய பிராமணர்களும் பிறந்தா. பூருவின் பிள்ளை ஜனமேஜயன், அவன் பிள்ளை பிரதன்வான், அவன் பிள்ளை பிரவிரோதன், அவன் பிள்ளை நமஸ்யு, நமஸ்யுவின் பிள்ளை சாரு, அவன் பிள்ளை சுத்யு, அவன் பிள்ளை பகுகவன், அவன் பிள்ளை சர்யாதி, சம்யாதி அப்படின்னும் அவனை சொல்லுவா. அவனுடைய பிள்ளை அகம்யாதி, அவன் பிள்ளை ரௌத்ராதி. ஜகத் ஸ்வரூபனாகிய பகவான் கிட்டேந்து 10 இந்திரியங்கள் உண்டான மாதிரி அந்த ரௌத்ராதிக்கு கிருதாசி அப்படிங்கிற அப்சரஸ் பெண்கிட்ட ருதேபு, கக்ஷேபு, ஸ்தலேபு, கிருதேபு, ஜலேபு, சன்னதேபு, தர்மேபு, சத்யேபு, விரதேபு, வனேபு அப்படின்னு 10 பிள்ளைகள் பிறந்தா. அதுல ருதேபுவின் பிள்ளை ரந்திசாரன், அவனுக்கு சுமதி, திருவன், அப்ரதிரதன் அப்படின்னு 3 பிள்ளைகள் பிறந்தா. அதுல அப்ரதிரதனுடைய பிள்ளை கண்வன், அவன் பிள்ளை மேதாதிதி, அவனுக்கு பிரஸ்கண்வர் முதலிய பிராமணர்கள் பிறந்தா. ரந்திசாரனுடைய பிள்ளையாகிய சுமதிக்கு ரைப்பியன் அப்படிங்கிறவன் பிறந்தான், அவன் பிள்ளை துஷ்யந்தன், அவன் ரொம்ப ஃபேமஸானவன். துஷ்யந்தன் ஒரு சமயம் வேட்டைக்காக காட்டுக்கு போன போது தெய்வாதீனமாக கண்வ மகரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு போறான். அங்க ஸ்ரீ மகாலட்சுமியை போல தன்னுடைய தேக காந்தியால தன்னையும் ஆசிரமத்தையும் அலங்கரித்து கொண்டிருக்கும் தேவமாயை போன்ற ஒரு பொண்ணை பார்த்து அப்பொழுதே அவளிடம் மோகத்தை அடைந்தான். அவன் அவளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு வேட்டையாடின வருத்தம் களைப்பு எல்லாம் தீர்ந்து மன்மத பானத்தால பரிதவித்து அந்த பெண்கிட்ட மெதுவா பேச ஆரம்பிச்சான். மாதரசி, நீ யாரு? உன்னுடைய பிரகாசம் தாமரை பூவினுடைய உட்புறத்தின் ஒளி போல இருக்கு. மனத்துக்கு ரொம்ப இனியவளா இருக்க. நீ யாருடையவள்? ஜனசஞ்சாரம் இல்லாத இந்த வனத்துல நீ என்ன பண்ற? அழகிய இடை உடையவளே, நீ ராஜகுமாரியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூருவன் வம்சத்துல பிறந்தவாளோட மனசு ஒரு காலம் அதர்மத்துல போகாது. என் மனம் உன்னிடம் ஈடுபடுறதால நீ க்ஷத்திரிய கன்னியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு துஷ்யந்தன் சொல்றான். அப்போ சகுந்தல சொல்றா, நான் விஸ்வாமித்திரருக்கு மேனகை இடத்துல பிறந்தவோ, அதனால க்ஷத்ரிக கன்னிகை அப்படின்னு சொல்றது வாஸ்துவந்தான். என் தாயான மேனகை சொர்க்கத்துக்கு போகும்போது என்னை இந்த வனத்துல விட்டுட்டு போயிட்டா. இந்த விஷயம் மகானுபாவரான கண்வருக்கு தெரியும். வீரனே, உனக்கு பணிவிடை செய்யறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். உனக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. தாமரை கண்ணா, உட்காரு. நான் செய்யும் பூஜைய நீ ஏத்துக்கோ. இங்கு சென்னல் தானியங்கள்லாம் இருக்கு. ஏன்னா காட்டுல கிடைக்கக்கூடிய பொருள் அதுதானே, அதனால அதை நீ சாப்பிடு. மனத்துக்கு பிடிச்சிருந்தா இங்கு நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. துஷ்யந்தன் சொல்றான், அழகிய புருவங்களை உடையவளே, குசிக வம்சத்துல பிறந்த நீ இப்படி சொல்றது சரிதான். ராஜகன்னிகைகள் தாமே தங்களுக்கு அனுரூபனான மணவாளனை தேடி வரிப்பார்கள் இல்லையா அப்படின்னு சொல்றான். அந்த மாதரசி துஷ்யந்தன் சொன்னதை கேட்டு தேச காலங்களுக்கு உரியபடி நடத்த வேண்டிய செயல்களை அறிந்த துஷ்யந்தன் காந்தர்வ விவாகத்தின் முறைப்படி தர்மம் தவறாமல் சகுந்தலை என்ற பெயரை உடைய அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த ராஜரிஷியான துஷ்யந்தன் தன் மகிழ்ச்சியான சகுந்தலை இடத்துல கர்ப்பாதானம் பண்றான். மறுநா காலம்புற பொழுது விடிஞ்ச உடனே தன்னோட பட்டணத்துக்கு கிளம்பிடுறான். சகுந்தலை தனக்கு பிரசவ காலத்துல ஒரு புதல்வனை பெற்றெடுக்கிறா. அந்த புதல்வனுக்கு செய்ய வேண்டிய ஜாதகரணம் முதலிய சம்ஸ்காரங்களை எல்லாம் கண்வ மகரிஷி வனத்திலேயே பண்ணிடுறார். அந்த பாலகன் மிகுந்த பலமுடையவனாக சிம்மத்தையே கையில பிடிச்சு விளையாடின்னு இருக்கான். சகுந்தலை அளவற்ற பராக்கிரமம் உடையவனும் பகவானுடைய அம்சத்தினால் பிறந்தவனுமான அந்த புதல்வனை அழைத்து கொண்டு
தன் புருஷனான துஷ்யந்த ராஜனிடம் வரா. பாரியையும் புதல்வனுமாக அவ 2 பேரும் வந்தபோது துஷ்யந்தன் அவளை தன்னுடைய மனைவி புத்திரன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவே இல்லை. அப்போ சமஸ்த பூதங்களும் கேட்டுக்கும் போது ஆகாசத்துல ஒரு அசரீரு வாக்கு கேட்கறது. தாய் தோல்பை போல கர்ப்பத்திற்கு ஆதாரமாக இருக்கிறவோ, பிள்ளை தந்தையனுடையவன்தான். பிள்ளை தந்தையிடத்திலிருந்து பிறந்தவன் ஆகையால் அவன் அந்த தந்தையே தவிர அவனை காட்டிலும் வேறுபட்டவன் இல்லை. அதனால துஷ்யந்தா, உன் பிள்ளையாகிய இவனை நீ அங்கீகரித்து போஷிப்பாய். சகுந்தலையை அவமதிக்காத. சந்ததியை மேலும் மேலும் வளரச் செய்யக்கூடிய புதல்வன் தந்தையை யமலோகத்திலிருந்து மீட்டு சொர்க்கலோகத்துக்கு போய் சேரும்படி பண்ணுவான். புருஷன் தன்னுடைய ரேதசுக்கு பிறந்த பிள்ளையை தான் அங்கீகரிப்பது அவசியம். இந்த புதல்வனை பிறப்பித்தவன் நீயே என்று சகுந்தலை சொல்வது சத்தியம்தான் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லித்து. துஷ்யந்தன் அந்த அசரீரி வாக்கு கேட்டுட்டு பாரியையும் பிள்ளையையும் ஏத்துக்கிறான். தந்தையாகிய துஷ்யந்தன் மரணமடையும் பொழுது பிள்ளையாகிய அந்த பரதனும் சக்கரவர்த்தியாகி பெரும் புகழோடு இருந்தான். பூமியில் பகவானுடைய அம்சத்தினால் பிறந்த அந்த பரதனுடைய மகிமைய பாடிண்டிருக்கா. அந்த பரதனுடைய வலது கையில சக்கர ரேகையும் பாதங்கள்ல பத்ம ரேகையும் இருந்தது. அவன் மகாபிஷேக விதியின்படி அபிஷேகம் செய்யப்பட்டு பூமண்டலத்துக்கெல்லாம் பிரபுவாக இருந்தான். அந்த பரதன் கங்கையின் கரையில் 250 அஸ்வமேத யாகங்களை பண்ணி பகவான ஆராதனை பண்ணினான். யமுனையின் கரையில தீர்க்க தமஸ் அப்படிங்கிற ரிஷிய புரோகிதராக வச்சுண்டு 78 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினான். அந்த யாகங்கள் ஒண்ணிலும் பணத்தை ஏராளமா எல்லாருக்கும் கொடுத்தான். துஷ்யந்தனுடைய பிள்ளையான அந்த பரதன் மிகுந்த குணமுடைய தேசத்துல அக்னிசயனம் என்ற வைதீக கர்மத்தை பண்ணினான். அதில் அவன் பூரிதானமாக கொடுத்த பசுக்களை அநேகமாயிரம் பிராமணர்கள் 10 பங்கிட்டு எடுத்துண்டா. அந்த மன்னவன் மஷ்காரம் என்னும் புண்ணிய தீர்த்தத்துல 3300 குதிரைகளை கட்டி ராஜாக்களை எல்லாம் வியப்புற பண்ணி பெரும் மாயாவிகளான தேவதைகளின் மாயைகளை எல்லாம் கடந்தான். தேவதைகள் யாக குதிரையை பறிப்பது முதலிய பல மாயைகளை பண்ணி யாகங்களை நிறைவேற்றுறதுக்கு விடமாட்டா. ராஜாக்களும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் விக்னத்தை தான் பண்ணுவா. ஆனா இவன் அந்த விக்னங்களை எல்லாம் தாண்டி யாகத்தை பண்ணினான். அவன் மஷ்காரம் என்ற கர்மத்துல வெளுத்த தந்தங்களோடு உடம்பெல்லாம் பொன்னால அலங்காரம் செய்யப்பட்ட கருத்த 14 கோடி யானைகளை கொடுத்தான். பரதனுடைய செயல்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அந்த செயல்களை அவனுக்கு முன்னோ அல்லது பின்னோ எந்த ராஜாக்களும் பண்ணல. இனிமேலும் யாரும் அதை பண்ண முடியாது. ஜனங்களில் கைகளால் சொர்க்கத்தை அடைந்தவர்கள் யாராவது இருக்காளா? இல்ல. இனி அடைய போகிறவா யாரும் இருக்காளா? அதுவும் இல்லை. சொர்க்கத்தை அடையறதுக்கு புண்ணிய கர்மங்கள் தான் சாதனமே தவிர அவரவர்களுடைய புஜங்கள் சாதனமாக இருக்க முடியுமா? அப்படி பரதனுடைய செயல்கள் அவனை தவிர வேறு யாராலுமே செய்ய முடியாது. பரதன் திக்விஜயத்தில் தன்னுடைய பலத்தினால பிராமண துவேஷிகளான கிராத்தர், ஹூனர், யவனர், அந்தரர், வங்கர், சகர், கஷர், மிளேச்சர் முதலிய துஷ்ட ராஜாக்களை எல்லாம் கொன்னான். முன்பு தேவதைகளை வென்று அவர்களுடைய மடந்தையர்களை பறித்து கொண்டு பாதாள லோகத்துல வச்சின்றிருந்த பலிஷ்டர்களான அசுரர்களையும் ராட்சசர்களையும் வதச்சு அந்த பெண்களை மீட்டு கொண்டு வந்து அவா கிட்ட திருப்பி கொடுத்தான். பரதன் ராஜாவாய் இருக்கும்போது ஆகாசம் பூமி இரண்டும் பிரஜைகளின் விருப்பத்தை எல்லாம் அபாரமா கொடுத்துட்டு இப்படி அவன் 29,000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு வந்தான். இப்படி பூமண்டலத்தை எல்லாம் பரிபாலித்து கொண்டு வந்த அந்த பரதன் லோகபாலர்களின் ஐஸ்வர்யம், நிகரற்றதான செல்வம், எங்கும் தடைபடாத தன் கட்டளை, பிராணன்கள் ஆகிய இவையெல்லாம் நிலையற்றது அப்படின்னு நிச்சயம் பண்ணிண்டு அவைகள்ல உண்டான மனப்பற்றை துறந்து விட்டான். அந்த பரத மன்னவனுக்கு மிக பிரியமான 3 பாரியைகள் இருந்தா. அவர்கள் மூவரும் விதர்ப்பராஜனுடைய புதல்விகள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை தனக்கு அனுரூபமாக இல்லை அப்படின்னு சொல்லி கொன்னுடுறா.
இப்படி அவனுடைய வம்சம் பாழா போகும்போது அதற்காக மருட்சோமம் அப்படின்னு ஒரு யாகத்தை பண்ணின அவனுக்கு தேவதைகள் அருள் பண்ணி பரத்வாஜன் என்னும் ஒரு பிள்ளைய கொடுத்தா. ஒரு சமயம் பிரகஸ்பதி தன் பிராதாவான உச்சத்தேருடைய பாரியையான மமதை கிட்ட மைத்துனத்துக்காக போகும்போது ஏற்கனவே அவளுடைய கர்ப்பத்தில் உள்ள சிசுவானது இரண்டாவது கர்ப்பத்துக்கு இடமில்லை அப்படி என்று சொல்லி தடுக்கிறது. பிரகஸ்பதி கோபிச்சுண்டு, நீ தீர்க்கமான தமசை அடைவாய், அது மட்டும் இல்ல நீ குருடனாவாய் அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய சபிச்சுட்டு பலாத்காரமாக தன்னுடைய வீரியத்தை செலுத்தினார். கர்ப்பத்தில் உள்ள சிசு பிரகஸ்பதியின் சாபத்தினால் தீர்க்க தமசன் என்ற பெயரை அடைஞ்சது. அந்த சிசு அந்த வீரியத்தை தன் புறங்காலால ஒரு உதைச்சு வெளியிலே தள்ள வீரியம் பூமியிலே விழுந்தவுடன் ஒரு குமாரனாக மாறிடுத்து. கணவன் கைவிட்டுடுவானோ என்ற பயத்தால பிறருடைய வீரியத்துக்கு பிறந்த அந்த புதல்வனை துறக்க விரும்புகின்ற மமதியை பார்த்து தேவதைகள் பிரகஸ்பதிக்கும் அவளுக்கும் உண்டான விவாதத்தை உட்கொண்டதும் அந்த புதல்வனுடைய நாமத்தை நிரூபிப்பதுமான இந்த மொழிய சொன்னா. மமதையை பார்த்து பிரகஸ்பதி சொல்றார், அடி மதியற்றவளே, இந்த புதல்வனை நீ போஷிப்பாய். ஒருவனுடைய க்ஷேத்திரத்தில் மற்றவனுடைய பீஜத்திற்கு பிறந்தவன் ஆகியால் இந்த புதல்வன் இருவர்களால் உண்டானவன். ஆதலால் இவன் உன் பர்த்தாவுக்கும் புதல்வன் தான். அதனால உன் பர்த்தாவிடத்துல நீ சந்தேகப்பட வேண்டாம். இப்படி பிரகஸ்பதி சொன்னதும் மமதை பிரகஸ்பதி கிட்டக்க, பிரகஸ்பதி, இருவருக்கு பிறந்தவனாகிய இந்த புதல்வனை நீயே போஷிப்பாய், நான் போஷிக்க மாட்டேன் அப்படின்னு தாய் தந்தையர்களான மமதையும் பிரகஸ்பதியும் விவாதப்பட்டு அந்த புதல்வனை திறந்துட்டா. அதனால அவன் பரத்வாஜன் அப்படின்னு பேர் பெற்றான். மமதை இப்படி சொன்ன தேவதைகளால் தூண்டப்பட்டும் வியபிச்சாரத்தினால பிறந்தவனாகியால் இவன் நமக்கு உபயோகப்பட மாட்டான் அப்படின்னு அவனை திறந்து விட்டா. பிறகு அந்த புதல்வனை மருத்துக்கள்லாம் போஷிச்சா. பரதனுடைய வம்சம் பாழாக போகும் நிலையில அந்த மருத்துக்கள் அந்த புதல்வனை பரதனுக்கு கொடுத்தா. அதனால அவன் விததன் அப்படின்னு பெயரடைஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்த 20வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 21வது அத்தியாயத்துல பரதனுடைய சந்ததியும் ரந்தி தேவனுடைய விருத்தாந்தத்தையும் சொல்றா. அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.